தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் சொல்கிறது, நாங்களோ ஜெபமனிலும் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லி அப்போஸ்தலனாக பவுல் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இதனாலின் செய்தியாக எரிபொருள் தட்டுப்பாடா? உங்களுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லக்கூடிய எரிபொருள் இன்றைக்கு உலகமே ஒரு பெரிய தட்டுப்பாடை பார்த்து கொண்டிருக்கிறது. பெட்ரோல் இல்லாத சூழ்நிலை, டீசல் இல்லாத சூழ்நிலை, வீட்டு உபயோகத்திற்காக எரிபொருள் இல்லாத சூழ்நிலை, ஹோட்டல் மூடப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலத்திலே எரிபொருள் தட்டுப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். என எல்லோருடைய மனிதனும் ஒருவேளை அந்த பெட்ரோல் கிடைக்குமா, டீசல் கிடைக்குமா, கேஸ் கிடைக்குமா என்று சொல்லி பரிதபக்க ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே நம்முடைய ஆத்துமத்தின் எரிபொருள் குறைந்து விட்டதா அல்லது நிறைவாக இருக்கிறதா என்பதை நாம் படிக்க போகிறோம். நம்முடைய உடல் செல்களால் ஆனது நிறைந்துள்ளது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த செல்லக்கூடிய அதன் வேலையை சரிவர நாம் செய்ய வேண்டும். நம்முடைய சரீரம் சரியாக செயல்பட வேண்டும். நீங்கள் நானும் அதை கவனிக்க வேண்டும். நம்முடைய மூளையும் அதை சார்ந்த நரம்பு மண்டலும் சரியாய் வேலை செய்ய வேண்டும். அப்படிதான் ஒரு மனிதன் அழகாக இயங்க முடியும் என்பது நாம் அனைவருக்கு தெரியும். தேவையான பிராணவாயு அவற்றுக்கு கிடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் மூளையுடைய வேலை பாதிக்கப்படும். நம்முடைய சாதனைகள் சிறந்ததாக இருக்காது. சில நொடிகள் உடலுக்கு பிராணவாயு கிடைக்காவற்றில் போனாலும் ஒரு பெரிய ஆபத்தை நாம் சந்திக்கக்கூடும். எனவே சற்று நேரம் அதிகமாகிவிட்டாலும் மரணமாகிவிடும். நம்முடைய எரிபொருள் எவ்வாறு இருக்கிறது? நிறைவாக இருக்கிறதா? இறைந்து கொண்டிருக்கிறதா? ஆவியானவர் நம் உள்ளத்திலே இறந்து கொண்டிருக்கிறதா? நம் கொடுக்கப்பட்ட எண்ணெய் எரிகிறதா? எப்பொழுதும் குறைந்துவிட்டு எரிகிறதா என்பதை இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எரிபொருளாக இருக்கிறது. அது குறைந்து விடக்கூடாது. அந்த குறைந்து விட்டால் ஆவியானுடைய உறவு நம்மளோட கூட கொழுந்து விட்டு எரியாது என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நாம் சுவாசிப்பதன் மூலமாக நமக்கு காற்று கிடைக்கிறது. நடக்கும்போது நன்றாக நாம் நிமிர்ந்து நடக்க வேண்டும். உட்காரும் போது நிமிர்ந்தே உட்கார வேண்டும். தேவன் மனிதனை நேர்மையானதாய் படைத்தார். கூனி போல் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் நமக்கு சுவாசம் பூர்ணமாய் கிடைக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக, நீண்ட நேரம் நடப்பதன் மூலமாக சுவாசம் வேகமாகி அதிகமாக பிராணவாயு நமக்கு கிடைக்கிறது. புகைப்பதன் மூலமும் புகைக்கிறவர்கள் விடும் புகைகளும் உள்ளிழுப்பதன் மூலமாக நுரையீரலில் உள்ள காற்றுப்பை சேதமடைகிறது. நுரையீரலே கெட்ட காற்று அங்கே செல்கிறது. அல்லோலமாக சுவாச காற்றை நீங்கள் நான் உட்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே எரிபொருள் எப்படி இருக்கிறது? சுவாச காற்றையாக ஜெபம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அது இன்றியமையாது. ஜெபமே நம்முடைய ஆத்துவத்தின் சுவாச காற்றாக இருக்க வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய வல்லமடியும் ரகசியம் என்னவென்று பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் ஜெபமாக இருக்க வேண்டும். நாம் அறியாமலே சாசு கொண்டிருக்கிறோம். எல்லா நேரத்திலும் நமது மனம் ஜெபத்தை ஏறெடுக்கொள்ள வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. அதிக ஜெபக்காற்று நமக்குள் செல்லும் போது அங்கே குடிந்து விட்டு எரியும். நம்முடைய எரிபொருள் குறைவாகாது. நம்முடைய ஆத்ம வாழ்க்கை பலனதாய் இருக்கும். எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபிக்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடு நல் ஒழுக்கத்தோடும் சுகமில்லாமல் அமைந்துள்ள ஜீவனமடைக்கு ராஜாக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே ஜெபிக்க வேண்டும் சொல்லி நாம் தீமைத்துறை வாசிக்கிறோம். எனவே நம்முடைய ஆத்துமத்தின் எரிபொருள் குறைவாகாதபடி எப்பொழுதுமே நாம் நிறைவாக்கிக் கொள்வோம். அப்பொழுது ஆவியானவர் நம் மனதிலே குளிர்ந்து விட்டு எரிய செல்வார். அப்படிப்பட்ட ஒரு தட்டுப்பாடுக்குள் நம்ம வரக்கூடாது. உலகமே வியந்து பார்க்கிறது. ஆனால் கிறிஸ்து உலகத்திலே, கிறிஸ்துவ வாழ்விலே அந்த எரிபொருளை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். அன்பாக இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த எரிபொருளை உற்சாகமாய் எரிபொருளை பயன்படுத்திய உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.